பாருங்க, உங்கள் வீட்டு கட்டடத்துக்கு ஆள் அதிகம் இல்லாமல் கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் வச்சு ஒரு ராட்டினம் செட்டிங், கீழே ஒரு ஆள் எடுக்கிறாங்க, மேலே ஒரு ஆள் அந்த ராட்டினத்தில் ஒரு 2 பக்கெட்டு, ஒரு கவுத்தில் ஒரு முனையில் ஒரு பக்கெட்டு, இன்னொரு முனையில் ஒரு பக்கெட்டு மாற்றி மாற்றி ஒரு 4 கல் இழுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட்டான பக்கெட்டாக இருந்தால் கல் அதிகமாகவும் எடுக்கலாம். இது பிளாஸ்டிக் பைட்டுன்றதால ஒரு 4 கல் மட்டும் அடுக்கி கீழே ஒரு ஆள் எடுக்கிறோம், மேலே ஒரு ஆள் இழுத்துக்கிறோம். 2 ஆள் போதும். கல், மண், சிமெண்ட் எதுவாக இருந்தாலும் 2 ஆளில் நீங்கள் ஒரு மெத்தைக்கு தேவையான பொருளை ஏற்றிக்கலாம். பாருங்கள் செட்டிங் எப்படி இருக்குது. மொத்தம் 4 கழி, அதில் கீழே ஒரு கழியும், சைடில் 2 கழி, மேலே ஒரு கழி. அதேமாதிரி கீழே தொங்காமல் சப்போர்ட்டுக்கு ஒரு கழி. அதேமாதிரி இந்த கீழே கட்டிக்கிறோம்ல, அந்த கழியில் வந்து கொஞ்சம் கல், செங்கல் அடிக்கிட்டோம்னா இந்த வெயிட்டு வந்து அங்கே தூக்காது கல். இந்த கல்லுக்கு உள்ள கழி இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுட்டிங்கன்னா இது போன்ற நல்ல செய்திகள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும்.